ஹாய் சாய் சாகித்யா. உங்களோட ஹோம்ஒர்க்கை தான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். முதல்ல எழுதி இருக்கிறத நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஒரு எழுத்தையும் அழகாக எழுதுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். ஏன்னா எல்லாமே எழுதுறீங்க, 2 கோட்டுக்கு நடுவில் எழுதுகிற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கீழே கோடு இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டுக்கு மேலேயே எழுதுனா தான் கையெழுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஒரு தடவை உங்களுக்கு எழுதியும் காமிக்கிறேன், கவனிங்க. இதே மாதிரி நீங்கள் எனக்கு திரும்பவும் எழுதி அனுப்பணும், சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு எழுத்துக்களையும் நீங்கள் அழகாக எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா, அதை எப்படி எழுதணுன்றது கற்றுக்கிட்டிங்கன்னா கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கே சைவம்னு இருக்குது. இந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் எழுதணும். இங்கே பாருங்க, சை வ இம். இந்த கோடை தொடர மாதிரியே எழுதணும், மேல் கோட்டு வரைக்கும் போகக்கூடாது. எல்லா எழுத்துக்களுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எழுதணும், சரியா சாய்? அதே மாதிரி பச்சை, பா இச்சு சை, பச்சை. எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவில் இருக்கணும். திராட்சை, இங்க பாருங்க கீழே தொடவே இல்லை, இதெல்லாம் தொடர மாதிரி தான் நீங்க எழுதணும். இங்க பாருங்க, தி ரா இட்டு சை, திராட்சை. அடுத்தது அமாவாசை. இங்கே இவ்வளோ கேப் கூட நீங்க விடக்கூடாது, சேர்த்து அப்படியே ஒரு வார்த்தையை எழுதணும். எப்படின்னா ஆ மா வா சை. இந்த மாதிரி என்ன பண்ணணும், எங்கேயுமே இடையில இந்த மாதிரி கேப் விடாம நீங்க எழுதுறதுக்கு பழகணும். வரிசை, வா ரி சை. இந்த மாதிரி நீங்க எழுதுறதுக்கு பழகணும் சாய். அதே மாதிரி எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவில் இருக்கணும். நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் எழுதுறீங்க, அந்த மாதிரி வேண்டாம். நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கோடு இருக்குன்னா அந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் எழுதுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கோட்டுக்கு மேலே எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட், இந்த ஹோம்ஒர்க்குக்கு நான் ஜஸ்ட் லைக் பண்ணுறேன். அடுத்து எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கை கடிகாரம், கைப்பந்து, கையேடு, கைபேசி, கைவிளக்கு, முருங்கைக்காய், மல்லிகை, வாடகை, சைக்கிள், சைகை. ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக படிச்சிட்டிங்க. உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு ஹார்ட் கொடுக்குறேன். அடுத்ததா சைவம், பச்சை, தாத்தை, அமாவாசை, வரிசை, எலுமிச்சை, கூடை, முட்டை, ஆடை, வெண்டைக்காய். ஓகே, இதுவும் சிறப்பாக சொல்லிட்டீங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கும் நான் ஹார்ட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக எழுதுனீங்கன்னா அழகாக எழுதலாம். உங்களுக்காகவும் நான் என்ன செய்கிறேன்னா சில கையெழுத்துக்கான வீடியோ ரெடி பண்ணி அனுப்புகிறேன், அதை பார்த்து எழுத ஆரம்பிச்சேன். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எழுதுறதுக்கு கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா சூப்பர்.